நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையாகும். திங்கட்கிழமை, அதாவது சோமவாரம் என்று சொல்லப்படும் திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த ஒரு நாளாகும். சிவனுக்கு உகந்த ஒரு நாள் திங்கட்கிழமை. அதனால்தான் திங்கட்கிழமை என்று நாம் சோமவார விரதம் இருக்கின்றோம். திங்கட்கிழமை என்று சிவனுக்கு சோமவார விரதம் இருந்து நாம் விரும்பிய வரங்களை அவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சிவன் கேட்பவருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கும் சக்தி வாய்ந்தவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை வழிபட சிவனுக்குரிய காயத்ரி மந்திரங்களும் உள்ளன. அதையும் நாம் சிவ காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து சிவனை வழிபடுவது மிகவும் நல்லதாக கருதப்படுகின்றது. அன்று காலையிலிருந்து நாம் சிவபெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டும். அன்று முழுக்க பால், பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு உணவு வகைகளை சாயங்காலம் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று விரதத்தை முடித்து அதற்கு பிறகு வந்து சாப்பிடலாம். இதைதான் ஒரு போது என்கிறோம். அதாவது அந்த 24 மணி நேரத்தில் ஒரு முறை மட்டும் சாப்பிடுவது ஒரு போது என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி விரதம் இருப்பது கடவுள் பக்தியாக ஆன்மீக முறையில் உகந்தது என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் விஞ்ஞான ரீதியாக நம் உடலுக்கும் நல்லது. அன்று நாம் நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு ஒரு முழு ஓய்வு அளிக்கின்றோம். அது நம் உடலுக்கும் ஆரோக்கியமானதாகும். சிவனுக்கு சிவன் கோயில் செல்லும்போது வில்வ மாலை சாத்தி வில்வ அர்ச்சனை பண்ணலாம். சிவனை வழிபட வில்வம் சிவனுக்குரிய மிகுந்த ஒரு சிறந்த பொருளாக கருதப்படுகின்றது. வில்வ இலையில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். தேன் கொண்டும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். பால், தயிர் இன்று ஏதாவது ஒரு அர்ச்சனை பொருளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். கோயிலுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் வெறும் கையோடு செல்லக்கூடாது. சிவனை வழிபட நாம் வெறும் கையோடு செல்லக்கூடாது. சிவனுக்கு உகந்த ஏதாவது ஒரு அர்ச்சனை பொருளை எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும். சிவனுக்கு நெய் தீபமேற்றி இன்று விளக்கேற்றலாம். இந்த சிவனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் என்னவென்றால், ஓம் தத்புருஷாய வேத்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் என்ற ஒரு மந்திரமும், இன்னொரு மந்திரம் ஓம் திரையம்பகாய வேத்மகே மிருத்யுஞ்சய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். இந்த 2 மந்திரங்களும் சிவ காயத்ரி மந்திரங்களாகும். இந்த சிவ காயத்ரி மந்திரங்களை உச்சரித்தும் நாம் சிவனை வழிபடலாம். சிவபுராணம் ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகாமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகன் தன் பெய்கல்கள் வெல்க, பிறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலர்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோண்கல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கி வைக்கும் சீரோன்கலல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமல்நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தனை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இடி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கலனிறைந்து விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியா எண்ணிறைந்த இலையிலாதான நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் விய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக ஐயா என ஓங்கிய ஆழ்தகன்ற நுண்ணியனே எந்நாணம் இல்லா மெய்நாணம் தன்னை அறிகின்ற மெய்ப்பெருமானே என்ற சிவபுராணத்தை நாம் மனமுருக பாடி சிவனை வழிவிடலாம். சிவனுக்குரிய காயத்ரி மந்திரங்களான ஓம் தத்புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத்
ஓம் திரையம்பகாய வித்மகி மிருத்துஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். இந்த 2 காயத்ரி மந்திரங்களையும் குறைந்தபட்சம் ஒரு 27 முறையாவது என்று நாம் உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு சிவ காயத்ரி மந்திரம், சிவபுராணம் மற்றும் சிவ மந்திரங்களை இன்று திங்கட்கிழமையான அன்று உச்சரித்து சிவனுக்கு நாம் விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ மாலை சாத்தி சிவனை பலிவிட்டு அந்த சிவபக்தியை நாம் சிவனுக்கு தெரிவித்து சிவனோட அருளை பெற்று பல நன்மைகளை பெற்று நாம் வேண்டிய வரங்களை சிவனுக்கிடம் ஒப்படைத்து அவர் அருளை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.